தொடர்பென இனி விரிவான உள்நாட்டு செய்திகள். நடைபெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தல் பாதுகாப்பு சேவைக்கு 25,000 போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக தேர்தல் கடமைக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் காமினி நவரட்ன தெரிவித்துள்ளார். இனிவரும் 2 நாட்களில் தேர்தல் சட்டங்களை மீறி எவரேனும் பிரச்சார நடவடிக்கைகளை முன்னெடுத்தால் அவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை தேர்தல் சட்ட மீறல்கள் தொடர்பில் 114 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் 78 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்தோடு தேர்தல் சட்டங்களை மீறி பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தப்பட்ட பஸ் மற்றும் வேன் உட்பட 25 வாகனங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மொழிக் கொள்கையை மீறும் அரச நிறுவனங்களுக்கு எதிராக சட்ட ரீதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என தேசிய மொழிகள் மற்றும் சமூக ஒருமைப்பாட்டு அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். சில அரச நிறுவனங்கள், அமைப்புகள் மற்றும் சட்டத்திற்கு அமைவாக ஸ்தாபிக்கப்பட்ட சபைகள் இன்னும் சுற்றறிக்கைகளை சிங்கள மொழியில் மாத்திரம் தயாரிப்பதால் வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் உள்ள அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் மிகவும் சிரமத்துக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். இந்நிலைமையை மாற்றி குறைந்தது சிங்களம் மற்றும் தமிழ் மொழிகளில் மாத்திரமேனும் சுற்றறிக்கைகளை மற்றும் கடிதங்களை தயாரிக்க வேண்டும் என அறிவுறுத்தி இருந்தும் இதனை கவனத்தில் கொள்ளாது செயற்படுதல் தொடர்பாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறு பல தடவைகள் கூறியும் அரச கரும மொழி கொள்கையை மீறி செயற்படும் அனைத்து அரசு நிறுவனங்களுக்கு எதிராகவும் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். வாக்காளர் அட்டையை பெற்றுக் கொள்ளாதவர்கள் உள்ளூராட்சி தேர்தல் தினத்தன்று மாலை 4 மணி வரையும் தமது பகுதி அஞ்சல் அலுவலகத்தில் அதனை பெற்றுக் கொள்ள முடியும் என யாழ்ப்பாண பிராந்திய அஞ்சல் அத்தியட்சகர் எஸ். ஏரட்னம் தெரிவித்தார். வாக்காளர் அட்டையை விநியோகிக்கும் அஞ்சல் நிலையம் அல்லது உப அஞ்சல் அலுவலகத்துக்கு சென்று ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்தி வாக்காளர் அட்டையை பெற்றுக் கொள்ளலாம். இந்த அலுவலகங்களுக்கு சென்றும் வாக்காளர் அட்டையை கிடைக்கப்பெறாதவர்கள் தன்னுடன் தொடர்பு கொள்ள முடியும் என்று தெரிவித்துள்ளார். காங்கேசன்துறை, தெல்லிப்பளை, வயாவிளான் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் இடம்பெயர்ந்த நிலையில் அந்த மக்களுக்கான வாக்காளர் அட்டைகள் அந்தந்த பகுதியில் உள்ள அஞ்சல் நிலையங்களில் விநியோகிப்பதற்காக வைக்கப்பட்டுள்ளன. சம்பந்தப்பட்டவர்கள் தமது அடையாளத்தை உறுதிப்படுத்தி தேர்தல் தினத்தன்று மாலை 4 மணிக்கு முன்னதாக பெற்றுக்கொள்ள முடியும் என்று யாழ்ப்பாண பிராந்திய அஞ்சல் அத்தியட்சகர் எஸ். ஏரட்னம் தெரிவித்தார். அனைத்து கட்சி உறுப்பினர்களும் தேர்தல் நிமித்தம் ஒட்டிய சுவரொட்டிகள் மற்றும் பதாகைகளை இன்று மாலை 4 மணிக்கு முன்னர் அகற்றப்பட்டிருக்க வேண்டும் என யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் இமல்ரா சுகுமார் தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்ட செயலகத்தில் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பாக அனைத்து கட்சிகளுக்கு இடையிலான கலந்துரையாடல் இடம்பெற்றுக் கொண்டிருந்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கண்ணிவெடிகளை அகற்றுவதில் இலங்கை ராணுவம் மேற்கொண்டு வரும் பணிகளை இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் பாராட்டியுள்ளார். இலங்கை ராணுவத்தின் மனிதாபிமான கண்ணிவெடி அகற்றும் பிரிவுக்கு அமெரிக்க அரசாங்கத்தினால் 4 டாடா வாகனங்களை கையளிக்கும் நிகழ்வில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். யுத்தத்தின் முடிவுக்கு பின் இலங்கை அரசாங்கத்திற்கு 80 மில்லியன் அமெரிக்க டாலருக்கு மேல் நன்கொடை வழங்கப்பட்டுள்ளது. இது இந்த பணியை மேலும் முன்னெடுக்க உதவியாக இருக்கும் என இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் பட்ரிஷா புட்னிஸ் தெரிவித்தார். கண்ணிவெடி புதைக்கப்பட்ட 4,400 சதுர கிலோமீட்டர் பிரதேசத்தில் 300 சதுர கிலோமீட்டர் நிலம் தவிர்ந்த ஏனைய பகுதிகளில் கண்ணிவெடிகள் அகற்றப்பட்டு விட்டதாக ராணுவ பேச்சாளர் மேஜர் ஜெனரல் உபே மெதவல தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாநகர சபை பிரிவுக்கு உட்பட்ட காத்தான்குடி போலீஸ் பிரிவில் அடங்கும் கல்லடி பிரதேசத்தில் விளையாட்டு மைதானத்தில் வைத்து மாணவன் ஒருவனை சக மாணவன் தாக்கிய போது கீழே விழுந்து 9ஆம் ஆண்டு மாணவன் ஒருவன் பரிதாபகரமான முறையில் பலியான சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதாக காத்தான்குடி போலீசார் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவத்தின் போது பாடசாலை மாணவனான ஆர். டலீமா என்ற மாணவனே மரணமானவராவார். சம்பவத்துடன் தொடர்புடைய சக மாணவன் காத்தான்குடி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். மரண மாணவரின் சடலம் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து காத்தான்குடி போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு உள்ளனர். கல்வி அமைச்சினால் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் இருமொழி பாடசாலைகள் திட்டத்தின் கீழ் இவ்வருடம் நாடு தழுவிய ரீதியில் 1000 பாடசாலைகளில் இருமொழி போதனைக்கான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக திட்டத்திற்கு பொறுப்பான கல்வி பணிப்பாளர் பிரியதா நாணயக்கார தெரிவித்தார். இத்திட்டத்தின் கீழ் கிழக்கு மாகாணத்தில் 75 பாடசாலைகளும், ஊவா மாகாணத்தில் 75 பாடசாலைகளும், மேல் மாகாணத்தில் 240 பாடசாலைகளும், வடமேல் மாகாணத்தில் 125 பாடசாலைகளும்,
மத்திய மாகாணத்தில் 135 பாடசாலைகளும், வடக்கு, சப்ரகமுவ, தென் மாகாணங்களில் தலா 100 பாடசாலைகளும், வடமத்திய மாகாணத்தில் 50 பாடசாலைகளும் உள்ளடக்கப்பட உள்ளன. நாட்டில் உள்ள தேசிய பாடசாலைகளிலும் மாகாண சபைகளினால் நிர்வகிக்கப்படும் சகல மத்திய மகா வித்தியாலயங்களிலும் இருமொழி பாடசாலை திட்டத்தை அறிமுகம் செய்ய கல்வி அமைச்சு எதிர்பார்ப்பதாகவும் மத்திய மாகாணம், சப்ரகமு மாகாணங்களில் இப்பாடசாலைகளை அறிமுகம் செய்வதில் கூடுதலான ஆர்வம் காட்டப்படுவதாக அவர் தெரிவித்தார். நிகவரட்டிய அம்பன்புல பிரதான வீதியில் உளவு இயந்திர வண்டி ஒன்றுடன் முச்சக்கர வண்டி மோதியதில் 13 வயது சிறுமியொருவர் உயிரிழந்துள்ளார். விபத்துக்குள்ளான சிறுமி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார் என மாகவ போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் முச்சக்கர வண்டி சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். கிழக்கு மாகாணத்தில் யுத்தம் மற்றும் சுனாமி உட்பட இயற்கை அனர்த்தங்களாலும் பாதிக்கப்பட்டுள்ள முதியோர்களின் நீண்டகால பிரச்சினைகளுக்கு கிழக்கு மாகாண சபையூடாக விரைவில் நிரந்தர தீர்வு காணப்பட உள்ளதாக கிழக்கு மாகாண முதலமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு முதலமைச்சர் வாசஸ்தலத்தில் மட்டக்களப்பு மாவட்ட முதியோர் சங்க பிரதிநிதிகளை சந்தித்த மாகாண முதலமைச்சர் சந்திரகாந்தன் அவர்களின் பிரச்சினைகள் குறித்து கேட்டறிந்தார். முதியோர்களுக்கான ஓய்வூதியம், முதியோர் சங்கத்திற்கான நிரந்தர கட்டிடம், முதியோர் அடையாள அட்டைகள் உட்பட முதியோர்களின் தேவைகள் யாவும் விரைவில் நிவர்த்தி செய்யப்படும் என்று கிழக்கு மாகாண முதலமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி பிரதேச சேல பிரிவுக்கு உட்பட்ட செட்டிப்பாளையம் கிராமத்தில் தூக்கில் தொங்கிய நிலையில் இளைஞர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக களுவாஞ்சிக்குடி போலீசார் தெரிவித்துள்ளனர். செட்டிப்பாளையம் பாடசாலை வீதியில் இன்று காலை இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக களுவாஞ்சிக்குடி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி PR மானவடு தெரிவித்தார். பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகி தலைமைத்துவ பயிற்சி பெற்ற மாணவர்களின் ஆங்கில மற்றும் தகவல் தொழில்நுட்ப அறிவை மேலும் விருத்தியடை செய்வதற்கு விசேட பாடநெறி ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டிருப்பதாக உயர்கல்வி அமைச்சர் SB திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தலைமைத்துவ பயிற்சி பெற்று வெளியேறிய முதலாவது தொகுதி மாணவர்களுக்கான பயிற்சி நெறி நேற்று முதல் ஆரம்பமாகியுள்ளது எனவும் 2ஆம் தொகுதி மாணவர்களுக்கான பயிற்சி நெறி விரைவில் ஆரம்பமாகும் என்றும் கூறினார். பல்கலைக்கழகத்துக்கு தெரிவான மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட தலைமைத்துவ பயிற்சி தொடர்பில் அவர்கள் மகிழ்ச்சி அடைகின்றனர். இம்மாணவர்களின் ஆங்கில மற்றும் தகவல் தொழில்நுட்ப மட்டத்தை அறிந்து கொண்டு அவர்களுக்கு தேவையான பயிற்சிகளை வழங்கவே புதிய பாடநெறி ஒன்றை நடைமுறைப்படுத்தியிருப்பதாக அவர் கூறினார். சில சர்வதேச அமைப்புகள் தமிழீழ விடுதலை புலிகளின் மனோநிலையை பிரதிபலிப்பதாக சிரேஷ்ட அமைச்சர் டி குணசேகர குற்றம் சுமத்தியுள்ளார். இலங்கையில் மெய்யான சமாதானம் நிலைநாட்டப்படவில்லை என அண்மையில் சர்வதேச அனர்த்தக்குழு வெளியிட்டிருந்த அறிக்கைக்கு பதிலளிக்கும் வகையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தமிழீழ விடுதலை புலிகளின் நிலைப்பாடுகளையே இந்த அமைப்புகள் பிரதிபலிக்க முயற்சிப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உண்மை நிலைமைகளை கருத்தில் கொள்ளாது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். பெரும் எண்ணிக்கையிலான இளைஞர் யுவதிகளுக்கு புனர்வாழ்வு அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் புனர்வாழ்வு நடவடிக்கைகள் தொடர்பில் தமிழ் மக்கள் திருப்தியடைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வடக்கில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் நடத்தப்படுவதன் மூலம் ஜனநாயக உரிமைகள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளமை மேலும் நிரூபணமாவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பிலிப்பைன்ஸுக்கும் இலங்கைக்கும் இடையில் நேரடி வானூர்தி சேவை நடத்துவது தொடர்பான ஒப்பந்தம் கைச்சாத்தாகியுள்ளதாக பிலிப்பைன்ஸின் சமூக வானூர்தி சேவைகள் சபையின் பணிப்பாளர் ஹார்மெலோ ஆல்சிலா தெரிவித்துள்ளார். இந்த உடன்படிக்கையின் கீழ் திறந்த வான் கொள்கை பின்பற்றப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் 2 நாடுகளுக்கும் இடையிலான எந்த வானூர்தி சேவையும் ஆரம்பிக்க முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். வடபகுதி தமிழ் மக்கள் ஆளும் கட்சிக்கு வாக்களிப்பதன் மூலமே 30 வருட யுத்தத்தில் இழந்தவற்றை பெற முடியும் என்று மட்டக்களப்பு மாநகர சபை மேஜர் சிவகீதா பிரபாகரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மட்டக்களப்பு மாநகர சபையில் இன்று காலை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே சிவகீதா பிரபாகரன் இவ்வாறு தெரிவித்தார். இங்கு கருத்து தெரிவித்த அவர், வீர வசனங்கள் பேசுபவர்களுக்கு வாக்களிப்பதன் மூலம் மீண்டும் நமது மக்களை அழிவுப்பாதைக்கு இட்டு செல்லப் போகிறார்கள். வடபகுதி தமிழ் மக்கள் ஒருபோதும் அவர்களுக்கு வாக்களிக்க கூடாது. ஆளும் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணிக்கு வாக்களிப்பதன் மூலமும் ஜனாதிபதியின் கரங்களை பலப்படுத்துவதன் மூலமும் தான் 30 வருட கால யுத்தத்தின் அழிந்து போன எமது மண்ணை கட்டியெழுப்ப முடியும். வடபகுதி தமிழ் மக்கள் ஆளும் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணிக்கு வாக்களிக்குமாறு மட்டக்களப்பு மாநகர சபை சார்பான வடபகுதி தமிழ் மக்களிடம் வேண்டுகோள் விடுக்கின்றேன் என தெரிவித்தார்.
சிறிய இடைவெளியை தொடர்ந்து இந்திய செய்திகள் தொடரும்.